எப்பவுமே டெக் கண்டென்ட் அது இதுன்னு போடுற. இப்போ ஏதாவது அன்பாக்சிங் வீடியோ தான் போடா. சரி போடலாமே. கொடுங்க. நம்மளுடைய இந்த ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நம்ம வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேல கொடுத்து இந்த பவர் பேங்க் வந்து வாங்கியிருக்கோம் நண்பா. அதனால மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 10,000 mAh பவர் பேங்க். இதை பத்தியான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அது மட்டும் இல்லாத டோட்டல் எப்படி சொல்லலாம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சொல்ல முடியாது, ஒரு கேமரா கேப்சர். இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேப்சரில் சொல்லியிருக்கேன். இது டோட்டலாக வந்து 10,000 mAh இது பேட்டரி. ப்ரைஸ் எல்லாம் அதே சொல்லியிருக்கேன். எதுக்கும் சொல்லிடலாம். 999 அந்த ஒரு 1000 ரூபீஸ்க்கு வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இந்த பவர் பேங்க் வந்து என்ன மாடல் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க். மஸ்ட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. UN3480 அப்படின்ட்டு வந்து குளோபல் ரெஸ்பான்ஸ் அக்சஸ் கோட் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாம் கால் பண்ணுறதுக்கு ஒரு கால் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் 4 QR கோடு இருக்குது. அது மட்டும் இல்லாத இதோட வெயிட் எல்லாமே இருக்குது, எவ்வளோ கேஜி அப்படின்ற எல்லா விஷயமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைமில் இருந்தால் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி அப்படின்னும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அப்படியே 4 பக்கம் வந்து அப்படியே கிழிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு பேப்பர் தான் வந்து கட்டியிருக்காங்கன்னு தவிர வேறு ஒரு எந்த விஷயமும் வந்து இதில் வந்து இல்லை. அதனால் வந்து பிளாஸ்டிக்கும் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். உள்ள ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது வீணாகிட போகுது, கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து வேறு எங்கேயும் ஓப்பன் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து எம்ஐ பவர் பேங்க் வந்து இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். உள்ளே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நிறைய இருக்குது, காட்டுறேன். அப்படியே இந்த சைடில் வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னாலே ஒரு பில்லு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பில் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த பில் வந்து நம்ம வந்து அமேசானில் வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து பில் வந்து கொடுத்து அத்தாரைஸ்டு சிக்னட்ரி அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது தான் நம்மளுடைய பவர் பேங்க் வந்து வந்துச்சு. பவர் பேங்க்னா எம்ஐ பவர் பேங்க் 3i 10,000 mAh 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு சூப்பரான பவர் பேங்க். செம்ம வெயிட்டில் இருக்குது. 0.43 kg வந்து வெயிட்டில் இருக்குது. அதாவது வந்து 1/2 கிலோ வெயிட்டில் வந்து இது இருக்குது. வந்து ஒரு சூப்பரான பவர் பேங்க்னா நான் சொல்லுவேன். எம்ஐயில் வாங்கியிருக்கோம் எம்ஐ பவர் பேங்க் 3i. அது மட்டும் இல்லாத 10,000 mAh உள்ள பவர் பேங்க் நண்பா. ஜியோமி, அதை நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஜியோமி. ஓகே, இது மேட் இன் இந்தியா அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பின்னாடி திருப்பணும் அப்படின்னாலே ப்ராடக்ட் நேமு, அது மட்டும் இல்லாத கலர் பிளாக் கலரு, அது மட்டும் இல்லாத இன்புட் போர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். USB டைப் C, மைக்ரோ USB, அவுட்புட் போர்ட்டு USB-A. அது மட்டும் இல்லாத நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அவுட்புட் வந்து சிங்கிள் போர்ட் USB-A, அது மட்டும் இல்லாத டியூவல் போர்ட் வந்து USB-Aன்னு கொடுத்துருக்காங்க. நெட் குவான்டிட்டி வந்து ஒரு போல் தான் உள்ளே இருக்கு இல்லையா, ஒரு பவர் பேங்க்கு. ஓகேவா, அது இருக்குது. எம்ஆர்பி வந்து இங்கே வந்து 1,299 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 999 ரூபாய்க்கு நான் வாங்கும் போது இப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. அதனால் வந்து பார்த்துக்கோங்க நண்பா. சூப்பரான பவர் பேங்க், நல்ல ரேட்டில் வந்து வந்தது. அதனால் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னா நான் சொல்லுவேன். ஒரு QR கோடு இருக்குது, அது மட்டும் இல்லாத மேட் இன் இந்தியா அப்படின்றத திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூவல் அவுட்புட் அண்டு இன்புட் போர்ட்ஸ், அதாவது 2 போர்ட்ஸ் இருக்குது போல இருக்குது. அது மட்டும் இல்லாத ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு 12 லேயர் சிப் ப்ரொடக்ஷன், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு பில் இருக்குது. இதை வந்து அப்படியே இப்படி தூக்கி விட்டுடலாம். ஓகே, தூக்கி விட்டுட்ட பிறகு நமக்கு அப்படியே இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இப்படி இருந்து இப்படி ஒரு சின்ன ஸ்டிக்கர் தான் இது பாருங்கள். சின்ன ஸ்டிக்கர் இப்படி இருந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்டிக்கர் கொடுத்து இது உள்ளே வந்து நம்மளுடைய பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க் ஓரமாக வச்சிடலாம். உள்ளே வந்து வேறு எதுவுமே கொடுக்கல, வெறும் டப்பான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வந்து யூசர் மேனுவல் மட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. வார்னிங் அப்படின்ட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் வந்து வரிசையாக வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், வேணால் படிச்சுக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய பவர் பேங்க் வந்து வந்தது நண்பா. பாருங்கள், இந்த பக்கம் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்லாம் வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் குறையிலன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கையை விட்டு எடுக்க முடியும்னு பார்க்குறேன், எடுக்க முடியவே இல்லை. இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்படியே இப்படி எடுக்கலாம்.
பாட்டாக கழட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்த உடனே வந்து இப்படி இருந்து இப்படி எடுக்கிற மாதிரி ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேபிள் வந்து ரொம்ப ஒர்த்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு டேட்டா கேபிள் அவ்வளோதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி டேட்டா கேபிள் தான், மைக்ரோ யூஎஸ்பி டேட்டா கேபிள். அதுக்கப்புறம் பவர் பேங்க்கில் இன்புட் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர் அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பவர் பேங்க்கு பாருங்கள், பைபேக் ப்ரைஸ் பாருங்கள், அது ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கேருந்து இப்படி கிளிக்கிற மாதிரி தான் வரும் பவர் பேங்க்னாலே, அதே மாதிரி தான் நம்மளும் கிளிக்கணும். கிழிச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணனாலே நம்மளுடைய பவர் பேங்க் வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகே, இதெல்லாம் தள்ளிடலாம். இந்த ஒரு பவர் பேங்க் தான் இது. உள்ளே இருந்தால் அதே கலர், ஆனால் பிளாக்கு ஓரளவுக்கு கிரே இந்த மாதிரி எம்ஐ அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க நண்பா. ஒரு சூப்பரான பவர் பேங்க்னு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து போர்ட்ஸு பாருங்கள், அவுட் 1 அவுட் 2 ரெண்டு இது வந்து ஒரே நேரத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நண்பா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவுட் 1 அவுட் 2 அப்படின்ட்டு 2 வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து நான் வந்து கிளியர்னஸோடு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பவர் பேங்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும், அவுட் 1 அவுட் 2ன்னு. அது மட்டும் இல்லாத இன் 1 இன் 2. ஓகேவா, அவுட் 1 அவுட் 2 அப்படின்னா என்ன அப்படின்றதுன்னு சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அவுட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் அவுட்டு. பாருங்கள், இந்த ஒரு கேபிளுக்கு நம்ம அடாப்டர் கூட குத்துவோம் இல்லையா, அந்த கேபிள் பேர் தான் அவுட்டு. இதுக்கு பேர் தான் இன்னுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இது மைக்ரோ யூஎஸ்பி. இது வந்து நமக்கு வந்து டைப் சி கேபிள் குத்துறதுக்கான அந்த ஒரு இன் ஒன்று. மைக்ரோ யூஎஸ்பியை வந்து அப்படியே குத்திடலாம். மைக்ரோ யூஎஸ்பி குத்தியாச்சு இல்லையா, இது வந்து நம்ம வந்து அடாப்டர் கூட குத்துற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து நிறைய சார்ஜிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம, அதை மட்டும் இல்லாத இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும், சார்ஜ் பண்ணுறதுக்காக, இது சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு 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 அடாப்டர்னே சொல்லலாம் நண்பா. ஒரு அடாப்டர் கூட கொடுக்குற ஒரு கேபிள் தான் இது. வந்து நம்ம இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக அடாப்டர் கூட குத்தி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடாப்டர் கொடுக்கல, ஆனால் அடாப்டரோட கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டைப் சி. ஓகேவா, டைப் சி கேபிள் இருந்தால் இதில் குத்தியும் நான் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் 1 அவுட் 2, அதுக்கப்புறம் இன் 1 இன் 2 இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இது ரெண்டுத்தில் குத்தி வந்து அதாவது வந்து நம்ம வந்து பவர் பேங்க்லேருந்து சப்ளை வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் ஆன் பட்டன். கிளிக் பண்ண உடனே வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் வந்து 1% அப்படின்ற மாதிரி லைட் வந்து கிளிக் பண்ணி வந்துச்சு. இவ்வளோ தான் இருக்குது. சார்ஜ் வந்து ஃபுல்லாக போடணும்னா ஃபுல்லாக நிற்கும். ஆனால் இப்போ வந்து சார்ஜ் இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இருக்குது, வேறு இன்னும் இல்லை. கீழே பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, 10,000 mAh அப்படின்ட்டு வந்து காட்டுறாங்க. வேறு ஒரு எந்த விஷயமும் வந்து இதுலேயும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. எம்ஐ இங்கே இருக்கும் இல்லையா, எம்ஐ அவ்வளோதான். இதில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவங்க கூடயே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து சார்ஜ் வந்து பவர் பேங்க்கு ஏற்றுறதுக்கு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி சார்ஜ் ஏறுது அப்படின்றத கொடுங்க, நான் வந்து காட்டுறேன் நண்பா. இங்கே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பின் வந்து சொருகிக்கலாம். இந்த இடத்துல போடுறத அடாப்டர் கூட குத்துறத இதில் குத்திட்டு இங்கே வந்து நம்மளோட மொபைல் இருக்குது, சார்ஜ் ஏறுதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் ஏறுதா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர்னஸோட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் ஏறுறது தெரியுது இல்லையா, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து இங்கேருந்து பிடுங்குறேன், சார்ஜ் ஏறுதா அப்படின்னு பாருங்கள். ஓகே, மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சொருகலாம். சார்ஜ் வந்தது இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த பவர் பேங்க் வந்து ஒரு சூப்பரான பவர் பேங்க், நல்ல சார்ஜ் ஏறும். 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எம்ஐ பவர் பேங்கில் நல்லாயிருக்கும். 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. இது வந்து இனிமேல் நம்மளோட கேஜெட்டில் ஒன்றாக போகுது. இதுவும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பையிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா சி டைப் கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஒரே நேரத்தில் 2 ஃபோனை கூட சார்ஜ் ஏற்றலாம். இங்கே பாருங்கள், 2 போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாத 2 சைடில் இங்கேயும் நம்ம வந்து மற்ற பொருள் ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு பவர் பேங்க்கில் இருக்குது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள பவர் பேங்க் மஸ்ட்டு நீங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். வாங்குவீங்கன்னு நம்புகிறேன் நண்பா. கீழே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோட எண்டுக்கு போகலாம். நமக்கு தான் யூசர் மேனுவல் படிக்கிறதுக்கே பழக்கம் இல்லையே. நான் போய் செக் பண்ண பார்க்கும்போது நம்ம அதை மறந்துட்டோம் நண்பா. இங்கே பாருங்கள், பேட்ரி லெவல் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், இதில் இருக்க தெளிவாக புரியாது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா,
இங்கே வந்து 4 எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 எல்இடி லைட்டு அப்படியே பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட் எல்இடி லைட் வந்து அதாவது வந்து நின்று பிளிங்க் ஆகி அதாவது வந்து லைட் எரிஞ்சுது அப்படின்னா 25%க்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எல்இடி 1 வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா 25%க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். 25லேருந்து 50%க்குள்ளே ஆச்சுன்னா செகண்ட் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆன் ஆகிடும், செகண்ட் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், மீதி எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஓகேவா, 50லேருந்து 75%க்குள்ளே வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எல்இடியும் வந்து ஆனில் இருக்கும், தேர்ட் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், அதுக்கப்புறம் ஃபோர்த் எல்இடி வந்து ஆஃப் ஆகிருக்கும் நண்பா. அடுத்தது 75லேருந்து 99% வரைக்கும் ஏறிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 எல்இடியும் வந்து ஆனில் தான் இருக்கும், அடுத்த லாஸ்ட் எல்இடி மட்டும் வந்து பிளிங்கிங்கில் இருக்கும் நண்பா. அதுக்கு அடுத்தது ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஆனில் இருக்கும். எல்இடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து இருக்குது இல்லையா, இங்கே ஒரு 4 போர்ட்ஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்குது, இங்கே வந்து 4 டாட் மாதிரி இருக்குது இல்லையா, இதெல்லாமே 4 லைட்ஸு. இந்த 4 எல்இடி வந்து முதல் லைட் எரிஞ்சிருந்ததுன்னா 25%க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது லைட் எரிஞ்சிருந்தது, அதாவது வந்து முதல் லைட் வந்து எரிஞ்சிருந்தது, செகண்ட் லைட் வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா 50%க்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் நண்பா. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சார்ஜிங் வந்து தெரிஞ்சுக்கும். இதோடைய ஃபோட்டோ வந்து போடுறேன், நம்மளுடைய வீடியோவிலே சைடில் வந்து போடுறேன் நண்பா. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூசர் மேனுவல் படிக்கணும்னாலும் இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோட எண்டுக்கு போகலாம். இதோட ஓவர்வியூ வந்து கொஞ்சம் நேரம் வந்து பாருங்கள். இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.